வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கத்திரிக்காயில துவையல் பண்ண போறோம். ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து 125 கிராம் இருக்கும். தக்காளி 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காயோட காம்பை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். தக்காளியையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கணும்னா இந்த துவையல் டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதுல சேர்த்துடலாம். இந்த காயை லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்தோம்னா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வதங்கிரும். மூடி வச்சிருங்க. காய் நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கத்திரிக்காயை வதக்கிக்கணும். இப்போ நம்ம சேர்த்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு சாஃப்டா வதக்கினாதான் நம்மளுடைய துவையலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த காயை தனியா எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெய் கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த உளுந்தோட கலர் வந்து லைட்டா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 5-6 மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்தோம்னா நல்ல துவையல் வாசனையா இருக்கும். இப்ப பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு. நம்ம சேர்த்த கொத்தமல்லி விதை, வெந்தயம் எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துட்டு இருக்கு. இது கூட 5 to 6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவை லைட்டா வதக்கி விட்டுட்டு அடுத்து இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதுல ஒரு சின்ன கோலிக்குண்டு சைஸ் அளவு புளியை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்தாலும் கொஞ்சமா புளி சேர்த்தா துவையல் வந்து நல்லா இருக்கும். புளி சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியா கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம கத்திரிக்காய் வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இதுக்கு இந்த அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்திருக்க இந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்ப நம்ம சேர்த்த தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இருக்கு. நான் வந்து பச்சை மிளகாய் 6 மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. தக்காளி ரொம்ப மசியணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டா அதனுடைய தோல் மட்டும் இந்த மாதிரி உறிஞ்சு வந்தா போதும். அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. அடுத்து இதுல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் லைட்டா இந்த மாதிரி வதக்கி விட்டா போதும். இந்த கொத்தமல்லி இலையும் கறிவேப்பிலையும் இந்த துவையலுக்கு வந்து நல்ல வாசனையும் சுவையும் கொடுக்கும். அவ்வளவுதான். லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். நம்ம வதக்கி வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடலாம். கோர்ஸா அரைச்சாதான் இந்த துவையல் நல்லா இருக்கும். மிக்ஸியை ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல போட்டு விட்டு விட்டு அரைச்சுக்கலாம். இந்த துவையலை வேறொரு பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு துவையல்ல சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி துவையல் பண்ண போறோம். 300 கிராம் முள்ளங்கிய வாஷ் பண்ணிட்டு மேல் தோலை சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெயில நல்லா வதங்கி
துவையலோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தே பண்ணுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த முள்ளங்கியை வதக்கணும். முள்ளங்கி வதங்கி அதனுடைய கலர் மாறி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். 7 நிமிஷமா முள்ளங்கி வதங்கிட்டு இருக்கு. ஓரளவு வதங்கி இருக்கு. அதனுடைய கலர் லைட்டா மாறி இருக்கு. இன்னுமே கலர் மாறி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப டோட்டலா 12 நிமிஷமா முள்ளங்கி வதங்கி இருக்கு. அதனுடைய கலரும் மாறி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டாதான் முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை தெரியாம துவையலோட சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப மறுபடியும் நல்லா வதக்குங்க. ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். ஸ்டவ் மிதமான தீயிலேயே இருக்கட்டும். வெங்காயமும் இஞ்சியும் 3 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்துட்டோம்னா புளி வேகமா வதங்கிடும். இந்த மாதிரி வதக்கி சேர்த்தா துவையல் 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாம நல்லா இருக்கும். இந்த புளி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. புளியும் நல்லா வதங்கிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் லைட்டா சூடு ஏறினதும் இதுல 7 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே கலருக்காக 2 காஷ்மீர் மிளகாய் சேர்க்கிறேன். காஷ்மீர் மிளகாய் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இதை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கங்க. இப்ப மிளகாய் வறுபட்டுருச்சு. மிளகாவை கரிகிராம வறுத்துக்கங்க. இதை தனியா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்கிறேன். அடுத்து நம்ம கொத்தமல்லி விதை சேர்க்க போறோம். இந்த கடலைப்பருப்பு வறுபட்டு லைட்டா அதனுடைய கலர் மாறும்போது சேர்த்தா போதும். இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்க்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம். சேர்த்த கொத்தமல்லி விதை வறுபட்டு நல்லா ஒரு வாசனை வரட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். கொத்தமல்லி விதை வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. கடலை பருப்புமே நல்ல பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதை ஏற்கனவே நம்ம வறுத்த மிளகாயோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல நம்ம 2வதா வறுத்த மிளகாய் மல்லி பருப்பு சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இத தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். அடுத்து இதுல நம்ம முள்ளங்கியோட சேர்த்து வதக்கின எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா லேஸ் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்து வதக்கி இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சூடான தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. அப்பதான் துவையல் கெட்டு போகாம இருக்கும். அரைச்சாச்சு. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா சுடு தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 1 வீக் வரைக்குமே நல்லா இருக்கும். தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்க்கிறேன். தாளிப்பை இந்த துவையல்ல சேர்க்கிறேன். நெல்லிக்காய் துவையல் பண்ண போறோம். வாஷ் பண்ண 200 கிராம் நெல்லிக்காயை இந்த இட்லி பிளேட்ல வச்சிருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேம்ல 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. நெல்லிக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா உள்ள கொட்டையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு உளுந்தோட கலர் லைட்டா மாறி வரும்போது காஞ்ச மிளகாய் சேர்த்தா சரியா இருக்கும். இப்ப லைட்டா கலர் மாறி இருக்கு. இதுல 7-8 காஞ்ச மிளகாய், 1 இன்ச் அளவுள்ள கட் பண்ண இஞ்சி, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள். உளுந்தும் பொன்னிறமா வறுபட்டுருச்சு, காஞ்ச மிளகாவும் வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன பீஸ் புளி. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதுல 1/2 கப் தேங்காய் துருவல், கட் பண்ண நெல்லிக்காய். இப்ப எல்லாத்தையும் லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி கெட்டியா அரைச்சுக்கலாம். தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சாச்சு. இந்த மாதிரி கெட்டியா அரைச்சுக்கணும். இந்த மாதிரி கெட்டியா இருந்ததுன்னா சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, அடுத்து 1 டீஸ்பூன் உளுந்து. இப்ப உளுந்தெல்லாம் நல்லா செவந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுல நம்ம அரைச்ச அந்த நெல்லிக்காய் துவையில சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி கொடுங்க. துவையில சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவு சேர்த்திருக்கேன். இப்ப 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வித்தியாசமான சுவையில ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் எள்ளு துவையல் பண்ண போறோம். 300 கிராம் பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை லைட்டா சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். தோலை லைட்டா சீவினா போதும். இந்த மாதிரி சீவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். 2 நுனி பகுதியையும் கட் பண்ணிட்டு இந்த சைஸ்க்கு எல்லா பீர்க்கங்காயும் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடு பண்ணிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை சேர்த்துட்டு நல்லா படபடன் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். எள்ளு நல்லா படபடன் பொரியணும். அப்பதான் சட்னியோட சுவை நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்ல கொட்டி ஆற விட்டுறலாம். அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இந்த உளுந்து வறுபட்டு லைட்டா அதனுடைய கலர் மாறி வரட்டும். இந்த மாதிரி லைட்டா அதனுடைய கலர் மாறின உடனே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை சேர்த்துட்டு லைட்டா வறுத்து விட்டுட்டு இது கூட 5 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 5 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. 5ல இருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் பூண்டையும் லைட்டா வதக்கி விட்டு நம்ம கட் பண்ண பீர்க்கங்காயை இதுல சேர்த்துருங்க. இந்த காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம்.
பீர்க்கங்காய் நம்ம சேர்த்த எண்ணெயில வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்பதான் துவையல் வந்து காயோட பச்சை வாசனை தெரியாம சுவையா இருக்கும். அடுத்து இதுல ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. இப்ப வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுறலாம். வதக்கி வச்சதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட வறுத்த எள், இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட அளவா தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. இந்த துவையல் பாத்தீங்கன்னா எள்ளு வாசனையோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இத வேறொரு பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, கூடவே ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் தாளிப்பா துவையல்ல சேர்த்துடலாம். இந்த துவையலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.